கல்லடியில பட்டாலும் கண்ணடியில பட முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெரும்பகுதி நம்மளுடைய நஷ்டத்திற்கு காரணமே கண் திருஷ்டி தாங்க. இந்த மேஷராசிக்காரங்க ஒரு சின்ன விஷயத்த செஞ்சா கூட அது எப்படிதான் மத்தவங்களுக்கு ரூமரா தெரியும்னே தெரியாது. சின்ன விஷயமா தான் இருக்கும். சார், நான் சும்மா ஒரு சீப்பு வாங்கி தலை சீவணும் சார், இவ்வளவுதான். ஆனா இந்த சீப்பு எங்க வாங்குனீங்கன்னு கேட்டு மேஷராசி என்னைக்கும் ஒரு பேசும் பொருளாக மாறுவார்கள். இன்னும் சொல்லப்போனா பல பேருடைய பினாமியா கூட மாறுவாங்க. மேஷ ராசிய வச்சுதான் சில பேர் முன்னுக்கே வருவாங்க. ஒரு ஊர்லயே பாத்தீங்கன்னா யாரையாவது ஐடென்டிபிகேஷன் காட்டணும்னா மேஷ ராசிக்காரவங்கள தான் காட்டுவாங்க. நீங்க அந்த தெருவுல அவர் இருப்பார் பாருங்களேன், அவர் வீட்டுக்கு பக்கத்து வீடு. யார் இந்த தெருவுக்காரவங்களா? என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அந்த ஒரு பெரிய ஊர் இருக்கும். அதுல எத்தனையோ பேரு, அது ஜாதிக்காரவங்க இருக்கலாம், ஒரு தொழில்காரவங்க இருக்கலாம், வியாபாரத்தில் உள்ளவங்க இருக்கலாம், அதிகாரத்தில் உள்ளவங்க இருக்கலாம். ஆனா அந்த மேச ராசிக்காரவங்கள மட்டும் கரெக்டா ஐடென்டிபிகேஷன் பண்ணி அவர் இருக்காரு அந்த தெருவான்னு கேட்பாங்க. இதுதான் மேச ராசியுடைய பெரிய பலமும் பலகீனமும். மேச ராசிக்காரவங்க எங்க நீங்க வெளியூர்ல ராத்திரி 4 மணிக்கு விடிய காலையில அங்க யாருக்குமே தெரியாம நான் கிளம்பி போறாங்கனாலும் நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு அந்த தெருவுல உள்ளவங்களுக்கு தெரியும். உங்க கார் எடுத்தா தெரியும், உங்க வண்டி எடுத்தா தெரியும். எப்படி நடக்குதுன்னே தெரியாது. நீங்க இபி ஆபீஸ் போய் கரண்ட் பில்ல கடட்டிட்டு வந்தா கூட தெரியும். இன்னைக்கு இபி ஆபீஸ்க்கு இந்த மேஷ ராசிக்காரர் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்மளுடைய நடவடிக்கைகள் நமக்கு அதனாலலாம் என்னன்னா நம்ம குடும்ப விஷயங்கள் நிறைய கசிவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் நம்ம கருத்துக்களால மாறாது. அது நம்ம எல்லாருமே ரிலேஷன்ஷிப்லயுமே இப்படிதான். நமக்கு திட்டம் வச்சாதான விஷயங்கள் சரியாயிடும், கசிவுகளை ஏற்படுத்தும். நம்ம குடும்பத்தை பத்தி இன்னொருத்தன் பேசாம இருக்கவே மாட்டான். வெத்தலைய போட்டு மெல்ற மாதிரி மெல்லுவான். இதுல எல்லாம் மீண்டு நம்ம வரணுமே. அப்ப ஏதோ ஒரு பவர் நம்ம கிட்ட இருந்தாதான் இதுல இருந்து மீண்டு வர முடியும். இதுக்கு முதல்ல மேஷ ராசிக்காரவங்களுக்கு மன பயம் இருக்கக்கூடாது. அந்த முருகனை நம்புங்க. வேல் கொண்டு முருகன் உங்களை காப்பாத்துவார். உங்களுடைய வெற்றியே உங்களுக்கு பயம் இல்லாம இருந்தா மட்டும்தான் வரும். சார், எனக்கு பயம் இருக்கு சார். அந்த பயத்தை வெளியில காட்டிக்காம இருங்க. பிரபு, ராஜாக்களா பிரபுகளே, வெளியில காட்டிக்காம இருங்க. உடனே ராணி அம்மாலாம் கோச்சிக்க கூடாது. இப்ப பெண்களுக்கு இது கிடையாதா அப்படின்னு. என் தோழிகளே, ராணி அம்மாக்களே, நீங்களும் அதேதான். வெளியில பயத்தை காட்டிக்காதீங்க. அசதராம பாப்போம், நம்ம சக்சஸ் பண்ண முடியும். இதுதான் மேஷராசி. முதல்ல முடிவெடுக்கணும். இந்த பயம் இல்லாத தோற்றத்தை மேஷராசி வெளியில கொண்டு வந்து அவரா அப்படின்ற அளவுக்கு கொண்டு வரணும். இதுக்கு கொஞ்சம் ட்ரெயின் எடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவசம் மேஷ ராசிக்காரர்கள் படிக்கணும். முடியல சாமி, எனக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, எங்க மொழியில இந்த கந்த சஷ்டி கவசத்தை எனக்கு புரியலன்னு சொன்னா கூட யூடியூப்ல போட்டு கேட்கணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 6 விளக்கு உங்க வீட்டுல ஏத்தணும். நெய் விளக்கு ஏத்தணும். நெய் இல்ல சாமினா நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துங்க. செம்பருத்தி பூன்னு சொல்லுவாங்க. இந்த செம்பருத்தி பூவால முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. செவ்வரளி பூன்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, செம்ம ரெட் கலர் பூ. இந்த பூவால முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முருகனுக்கு அந்த பூவை சாத்தி வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா உங்க வீட்டுல கெட்ட சக்தி ஏதாவது இருக்கு அப்படின்னு நினைச்சாலே நீங்க செய்ய வேண்டியது, ஒரு 6 வாரம் மஞ்சள், அதாவது ஒரு பக்கெட் தண்ணியில கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் மஞ்சள், ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு 2-3 சிட்டிகை பச்சை கற்பூரம், இத போட்டு அந்த தண்ணியை நல்லா கலக்கிட்டு வீட்டுல மாப்பு போட்டு விடுங்க. எல்லா இடத்துலயும் தெளிச்சிட்டு நல்லா சுத்தம் பண்ணி விடுங்க. வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி மஞ்சள் தடவி வீட்டு நிலப்படியில வைங்க. அதுல குங்குமத்தை கலந்து மஞ்சளும் குங்குமமும் கலந்து வைங்க. இத செவ்வாய்க்கிழமை செஞ்சு பாருங்க. 6 வாரம். இந்த 6 வாரம் முருகனுக்கு அர்ச்சனை, 6 வாரம் எலுமிச்சம் பழத்தை இது மாதிரி எடுத்து வைக்கிறது, 6 வாரம் உங்க வீட்டை சுத்தம் பண்றது, மாப்பு போடுறது, அந்த நான் சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம் மஞ்சள் கலக்கணும். முடிஞ்சா 2 ஏலக்காய் கூட கலந்துங்க. ஏலக்காய் பொடி சொல்லுவாங்க. 6 தீபம் போட்டுவாங்க செவ்வாய்க்கிழமையில. கந்த சஷ்டி விரதம் வருங்க. முடிஞ்சா கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பிடி வேப்பலை, நல்லா கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பிடி வேப்பலை உங்க வீட்டு வாசல்ல கட்டுங்க.
சரவணபவ மந்திரத்தை 108 முறை செவ்வாய்க்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் இதை நீங்க சொல்லி வரும் பொழுது இந்த 6 வாரத்துல எந்த கெட்ட சக்திகள் வீட்டில இருந்தாலும் அது விலகும், நல்ல சக்தியாக மாறும். செஞ்சு பாருங்க, பலன் அடைங்க. மேச ராசிக்காரர்கள், வீட்டில இனிமே துஷ்டமான விஷயங்கள் நடக்காது. உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். முருகனை நம்பி செஞ்சு பாருங்க. இது சிறு பரிகாரம் தான். நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, நல்லது நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா விலகணும், எந்த கெட்டதா இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்துல ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதுல எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காம இருக்க நம்ம வீட்டுல வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளும் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசி சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்க வீடுகள்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாம செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாம செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமா இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்க, பரிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மள சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாயிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிடும், எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதுங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும், வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிடும், எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்ல அதிகமா நம்ம இல்லைங்கிற வார்த்தைய பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கெட்ட வார்த்தைகளை அதை சுத்தமா தவிர்த்துருங்க. இதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்க வீட்ல துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியில வந்துரும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கு சுவாமி, கடுமையா எங்களுக்கு செய்வன கோளாறுகள், பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு. நாங்க என்ன பண்ணலாம்? என்னோட தொழில்ல பெரிய லாஸ், என் குடும்பத்துல பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு. நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்க வீட்டுல பக்கத்துல யாருக்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா, இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்க வீட்டு மத்திய பகுதியில நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலயோ பக்கெட்லயோ வாழை இலையில பச்சை பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க. உங்க வீட்டுக்குள்ள அழைச்சு என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில வந்துரும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கிரக பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல சுவாமி, நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோமே, நாங்க என்ன பண்ணலான்னு கேப்பா. உங்க வீட்டு வாசல்ல செய்யுங்கோ. அப்பார்ட்மெண்ட் வாசல்ல அது செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க வீட்ல இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில வந்துரும். எல்லா கெட்ட சக்தியும் வெளியில வந்துரும். நல்லது நடக்கும், நம்புங்க. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை பிரகாசமா போகுது. இந்த பதிவை கேட்கறவங்க, இந்த பதிவை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்க குடும்பத்துல யாருக்கு நீங்க அனுப்பினாலும் சரி, அந்த வீடுகள்ல நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன்.
நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.